வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. மிகவும் புனிதமான இந்த நல்ல தினம். இந்த தினத்திலே நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது உண்மையான சுதந்திரம். இப்போ இந்திய சுதந்திர தினம் வரப்போகிறது இல்லையா? ஆகஸ்ட் 15. அப்போ எல்லாரும் நாடு முழுக்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். மாற்று கருத்து இல்லை. கொடியேற்றி எல்லோருக்கும் ஸ்வீட் கொடுத்து தேசிய கொடியெல்லாம் நெஞ்சில் குத்தி கொண்டு ஒரு மகிழ்ச்சி. உண்மையாலுமே அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. 30 கோடி மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தை பெற்ற தினம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக எத்தனையோ பேர்கள் தங்களுடைய இன்னுயிரையே நீத்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும்னு பாருங்க. இன்னைக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த சுதந்திர காற்று பல பேருடைய இரத்தத்தின் மேலும் பல பேருடைய வலி வேதனை துன்புறுத்தலின் மேலும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். இதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத சில படங்கள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அது மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு இறந்தே போயிடலாங்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார், கஷ்டப்பட்டிருக்கிறார். அதையெல்லாம் மீட்டெடுத்ததற்கான தன்மை மகாத்மா காந்தி அவர்கள் துவங்கி பல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அனைவருடைய உழைப்பாலும் நாம் பெற்றிருக்கிறோம். அதை நிச்சயமாக கொண்டாடணும், ரொம்ப சிறப்பாக அதை கொண்டாடணும். அதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் பட்ட சிரமங்களை, நமக்காக அவர்கள் பட்ட சிரமங்களை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். அந்த அன்னைக்கு என்ன பண்றோம்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, சரியா? ஃபுல்லா கூட்ட தியேட்டர்ல. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை? இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படி பல படங்கள். கேலி கூத்துக்களுக்கு அந்த அன்னைக்கு முழுமையா இறை கொடுக்குறோம். சரி, அது டிவி படம் பார்க்க வேண்டான்னு சொல்லல. பட் அந்த அன்னைக்கு எதற்காக அங்க விடுமுறை விடப்படுகிறது? எப்படி இந்த சமுதாயம் மாறி நிக்குது பாருங்களேன். சமுதாயம் எப்படி மாறி நிக்குது பாருங்க. சரியா? எத்தனையோ பேரோட உழைப்புல, உயிர் தியாகத்துல இந்த சுதந்திரத்தை பற்றி இன்னைக்கு ஜாலியா சுத்துறோம். அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றியாக அவர்கள் காட்டிய வழியில இந்த தேசம் போகிறதா, இந்த மனித குலம் போகிறதா, எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறி அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொள்வது தான் அந்த சுதந்திர தினத்தினுடைய முக்கியத்துவம். எனக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது, நாம சுதந்திர தினத்தன்னைக்கு ஏன் சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாரையும் பற்றியும் அந்த அன்னைக்கு ஏன் நம்ம நினைவு கூறக்கூடாது? நிச்சயமா நினைவு கூறணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி திருப்பூரிலே ஒரு புத்தக கண்காட்சியிலே ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுடைய சிந்தனை, உண்மையாலுமே அங்க இருக்கிற அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்காத ஆள் இல்லை. அது எப்படி நடந்தது என்பதை அவர் கண்ணு முன்னாடி காமிச்சார். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல நேரடியான துப்பாக்கி சூடு. எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? பெண்களும் முதியவர்களும் ஏறி தப்பிக்க ஓடி அதுல மிதித்து சத்தவர்கள், அந்த இரத்தக்கரை இன்னும் அங்கு இருக்கிறதாக
அந்த இடத்தை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். அது அவர் சொல்றப்பவெல்லாம் டே சின்னடா இது, இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது, நம்மளாம் இது யோசிக்கிறது இல்லை. நமக்கு மாநாட மயிலாட, சூப்பர் சிங்கர், நீயா நானா, அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ சீரியல்கள், நல்ல ஆன்மீகத்தில் முன்னுக்கு போயிட்டு இருக்கவங்களை பற்றி சொல்லல, பொதுவாக மக்களுடைய நிலையை பற்றி நான் சொல்கிறேன். இல்லாட்டி இன்னொரு பிக் பாஸ் அப்படி ஏதாவது போயிட்டுருக்கேன், இல்லைன்னா ஷார்ட்ஸுக்குள்ளேயும் யூடியூப்புக்குள்ளேயும் நம்ம சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். பட் இதையெல்லாம் நினைவு கூறணும், நம்ம குழந்தைகளுக்கு இதையெல்லாம் பற்றி சொல்லணும் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி வந்தது, அதற்காகத்தான் அந்த நாள். பட் அந்த நாளிலே மகாத்மா காந்தி அவர்கள் சந்தோஷமா இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். படித்த வரலாறு, பேசியவர்களுடைய சிந்தனையிலிருந்து மகாத்மா காந்திஜி அவர்கள் அந்த சுதந்திரம் கிடைத்ததே பெரிதாக அவர் கொண்டாடல, அவர் பாட்டுக்கு எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தார் மக்களுக்காக என்று கேள்விப்பட்டேன். ஏன் அப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சா, அவர் நினைத்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் அல்ல. அவர் நினைத்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் அல்ல. நள்ளிரவிலே ஒரு பெண் உடல் முழுக்க நகை அணிந்து கொண்டு தைரியமாக வெளியே சென்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருகிறாள் என்றால் அப்பொழுதுதான் இந்த நாடு சுதந்திர நாடு என்று சொல்லலாம் என்று அவர் சொன்னதாக ஒரு கருத்து. உண்மையாலுமே நம்ம சுதந்திரம் அடைந்து விட்டோமா? நீங்களே நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். உண்மையாலுமே நம்ம சுதந்திரம் அடைந்து விட்டோம்? என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இல்லை. ஆன்மீக ரீதியாக அல்லது நம்ம வாழ்வியல் ரீதியாக நாம் இன்னுமே அடிமையாளாகத்தான் இருக்கிறோம். அப்போவாது வெள்ளைக்காரனுக்கு மட்டும் அடிமையா இருந்தான்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப பல ஆட்களுக்கு நாம் அடிமையாயிட்டோம், பல நோய்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். கோபம், பொறாமை, கவலை, பேராசை போன்ற பல மனநோய்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்னும் பொருள், பணம் என்ற ஒரு பொருள் மயக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே பல்வேறு தீய விஷயங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். போதை, போர், பொய், புகை என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. எத்தனை அடிமைத்தனத்தில் இருக்கும் பாருங்க. இந்த எல்லா அடிமைத்தனத்திற்கும் ஒரே காரணம், நாம் நம் மனதிற்கு அடிமையாக இருக்கிறோம். அதான் வெள்ளையரிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்று விட்டோம், ஆனால் நம் மனதிடமிருந்து நாம் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை. அதான் உண்மை. மன சுதந்திரம், மன விடுதலை இப்பொழுதும் கூட நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய மனமாகத்தான் இருக்கிறது. அது போன போக்கிலே தான் உலக மக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் என்பது பல்லாயிரம், ஏன் மொத்தமே அதுதான். அப்ப இதைத்தான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்தர் எதிர்பார்த்தது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை எதிர்பார்த்தாரு. அரவிந்தர் மிகச்சிறந்த மகான், ஸ்ரீ அன்னை அரவிந்தர், அரவிந்தர் அன்னை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்த போது அவர் கைது அறிக்கை வரும்போது அவர் இங்கிருந்து தப்பித்து ஓடி பாண்டிச்சேரியிலே நுழைகிறார். அங்க அவருக்கு சில ஞானங்கள் பிறக்கிறது. நாம் தேடி அலைய வேண்டிய சுதந்திரம் இந்த சுதந்திரம் அல்ல, இது நிலையானதல்ல, இதனால் மனிதன் இன்பமாக வாழப்போவதில்லை. இப்போ நம்ம அடிமையாக தான் இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாமல் அடிமையாக இருக்கிறோம். பல மருத்துவ கம்பெனிகளுக்கு, பல கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு. யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் இப்ப நம்ம மறைமுகமான அடிமைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நிறுவனத்திலே ஒரு உணவு ஆஃபர்ல வருதுன்னா அவன் தீர்மானிக்கிறான் நீ என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். நம்ம பார்க்கிறோம் ஆஃபர், 500 ரூபா பிரியாணி, 200 ரூபா ஆஃபர், போடு, ஆர்டர் போடு.
நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று இன்னொருத்தன் தீர்மானிக்கிறான். இது அடிமைத்தனமான வாழ்க்கை இல்லையா? யோசித்து பாருங்க. உங்களை பத்தின அத்தனை நாலேஜ், அத்தனை டேட்டா எடுத்து வச்சிடறான். நீங்க செல்போன் பார்க்கறத வச்சே உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை பார்த்தா நீங்க வருவீங்க, எதை பார்த்தா நீங்க போவீங்க, அத்தனை டேட்டாவை எடுத்து வச்சிருக்கான். நமக்கு தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க ஜாதகத்தையே சொல்லிடுவான். சரிங்களா? அப்ப நான் ஒரு நாள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, எப்படி அவன் ஒர்க் பண்றான் பாருங்களேன். இந்த கூகுள் மேப் இருக்கு இல்லையா, கூகுள் மேப் எல்லாருமே நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம். கூகுள் மேப் ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. இந்த கூகுள் மேப்ல நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில நேரங்களில் இந்த கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் போகிறப்ப பாலம் 2 இடத்துல பிரியும். மேலே ஒரு பாலம் ஏறும், அப்படியே கீழே ஒரு ரோடு, பெரிய ரோடாக போகும். சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு, சென்னையில் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதில் மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரில. இவன் ஸ்ட்ரைட்டாக ரோடு போட்டிருக்கான், லைட்டாக பெண்டு எடுத்துருக்கிறான், ஆனால் தெரியல அது. நான் 2 தடவை என்ன பண்ணிட்டேன், கீழே போகிறதுக்கு பொதுவாக மேலே போயிட்டேன். மேலே போனால் பல கிலோமீட்டர் போயிட்டு அது ரிட்டர்ன் வரேன். அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேப்பிள் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நம்ம தம்பி ராகுல் கூட ஒரு நாள் போனப்ப அவன் அந்த மேப்பிள் அப்படிங்கிற ஆப்பில் யூஸ் பண்ண அப்படி, அது ஏதோ இந்தியன் ஆப்புன்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறப்ப அது என்ன காமிச்சதுன்னா, டேக் ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறணும்னா டேக் ஃப்ளைஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அப்போ நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. டேக் ஃப்ளைஓவர்னு காமிக்கலன்னு நம்ம கீழே போகணும்னு அர்த்தம். டேக் ஃப்ளைஓவர்னா பாலத்து மேலே ஏறுன்னு அர்த்தம். அது தெளிவாக அந்த இது ஏரோ போட்டு அது டேக் ஃப்ளைஓவர்னு ஒரு அம்புக்குறி போட்டு நீட்டாக காமிக்கும். அப்புறம் நான் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி அது என்னடா ஆப் அப்படின்னு சொன்னால், அவன் மேப்பிள்னு சொல்லி அதை டவுன்லோட் பண்ணி அது 2 நாள் தான் ஓட்டுனேன். 2 நாள் தான் ஓட்டுனேன். 2 இடத்துல தான் அது டேக் ஃப்ளைஓவர் காமிச்சு நான் அதில் போயிருக்கேன். 3வது நாள் கூகுள் மேப் இருக்கு இல்லையா, அதில் நான் போகலையில 2 நாளாக அவன் வாட்ச் பண்ணுறான். இவன் ஏன் 2 நாளாக வரல இதில், அப்போ வேற எதுக்கோ போகிறானா அப்படின்னு அதை போய் ட்ரேஸ் பண்ணி பார்த்து இவன் எதுக்காக அங்கே போகிறான்னு கண்டுபிடிச்சு ஆச்சரியமாக இருக்குதுங்க. 3வது நாள் கூகுள் மேப்பில் டேக் ஃப்ளைஓவர் காமிக்குது. பா, அப்படியே அசந்து போயிட்டேன். என்னடா நடக்குது உலகத்தில்? ஒரு சிஸ்டம்ங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்பில் இவன் வரல அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு, இவன் ஏன் வரலன்னு அனலைஸ் பண்ணி அதற்கான தீர்வையை அது கொண்டாந்து கொடுக்குதுன்னா, இவன் எந்த அளவுக்கு அதை பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன். இப்போ சாட் ஜிபிடி, ஏஐ எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இறை மதன் இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும், அதுவே அடிச்சு கொடுத்துரும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் அடிச்சு கொடுத்துரும். பேசணும்னா அதுவே பேசிடும். படம் பண்ணணுமா அதுவே பண்ணிடும். வீடியோ பண்ணணுமா அதுவே பண்ணிக்குவோம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அந்த அளவிற்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அப்போ என்ன பண்ணால் இவனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் ரூம் போட்டு யோசிக்கிறான். கூடவே கணினிகளும் அவனுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுக்குது. இது நினச்சி பார்க்க கூட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியாது. பட் அது எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதே போல் யூடியூப்லாம் முதல்ல நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். டிவிக்கு தான் பயங்கர முக்கியத்துவம் கொடுப்போம். அது பாருங்க, அவனுக்கு அடுத்த ட்ரெண்டு தெரியுது, அவன் யூடியூப்புக்குள்ளே தான் வருவான். சரி, யூடியூப்பில் வந்துட்டே இருந்தோம். அப்போ தான் புதுசாக ஷார்ட்ஸ் அறிவு. ஏன் ஷார்ட்ஸ்னால் இவன் ஷார்ட் டைமில் பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான் ரிசர்ச்சில். ஷார்ட்ஸ் 1 minute அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கான். எத்தனை ஸ்க்ரோல் ஆகுதுன்னு தெரியல, மணிக்கணக்கில் போகுது. இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனால் அது பேய் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குது. சரிங்களா? எப்போ அந்த பேய் விடும்னே தெரியல. அந்த மாதிரி நமக்கான விருப்பத்தை தூண்டுற அளவுக்கு அவன் அடுத்தது ஒரு போட்டோ ஷேர் பண்ண போறேன், ஷேர் பண்ணி அடுத்த செகண்ட்ல நீ வெளியே வந்துடணும், இல்லாட்டி வேற ஒரு வீடியோ வந்துடும்.
ஒரு செகண்ட்ல ஷேர் பண்ணிட்டு ஒடியாந்துடணும். அது ஷேர் ஆச்சுன்னா கூட பார்க்கக்கூடாது. அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அடுத்தது அட்ராக்டாக ஏதோ ஒன்று வருது, அதை பார்த்துட்டே போகிறோம். எதுக்கு செல்ஃபோன் எடுக்கிறோம்னே பல மணி நேரம் தெரியல. உண்மையா? இப்போ செல்ஃபோனுக்கு நம்ம அடிமையாக இருக்குமா இல்லை? யோசித்து பாரு. இப்போ எத்தனை அடிமையாக இருக்கிறோம் நம்ம. உடல் நோய்க்கு அடிமையாக இருக்கிறோம், மன பிரச்சனைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், உறவுகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், பல பொருட்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். கேட்டால் நான் சுதந்திர வாழ்வு, சரிதானுங்களா, ப்ரௌடு, ஃப்ரீடம் அப்படியெல்லாம் பேசுகிறோம். மகான்கள் எதிர்பார்த்த சுதந்திரம் இது அல்ல. மகான்கள் எதிர்பார்த்த சுதந்திரம் மன சுதந்திரம். அதுதான் உண்மையான சுதந்திரம். அதுதான் உண்மையான சுதந்திரம். சரிங்களா? பிறருக்கு துன்பம் கொடுக்காத அளவில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். அப்போ இப்போ நம்ம உண்மையாலுமே சுதந்திரமாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் நமக்குள்ளேயே கேட்டுக்கலாம். இல்லை என்பது தான் பதிலாக இருக்கும். நம்ம பல விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போன்ற ஞானிகள் கொடுத்த யோக பயிற்சிகளை நாம் சரியாக முறையாக தொடர்ச்சியாக செய்வதுதான். இதுக்கு மாற்று வழியே மாற்று கருத்தே என்கிட்ட இல்லை. சரிங்களா? அப்போ இந்த சுதந்திர நன்னாளிலே நான் சொல்லுவேன், அந்த ஆகஸ்ட் 15க்கு முந்தைய தினம் ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 14 இந்த ஆகஸ்ட் 14 என்ன தினம்? அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 இந்த பூமியிலே அவதரித்த தினம். அவதார திருநாள், பிறந்த நாள், ஜெயந்தி நாள், விழா. 115 ஆண்டுகள் ஆச்சு அவர் தோன்றி. இப்போ அந்த தினத்தை நான் எப்படி எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, அதை உலக சுதந்திர தினமாக எடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் உலக ஆன்ம சுதந்திர தினம் அப்படித்தான் நாங்கள் முதல்ல போஸ்டே போடுவோம் எங்கள் மன்றத்தில். அடுத்த நாள் சுதந்திர தினம், இந்திய சுதந்திர தினம்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் முந்தின நாள் உலக ஆன்ம சுதந்திர தினம் அல்லது உலக சுதந்திர. உலகமே இன்னைக்கு துன்பப்பட்டுட்டு தான் இருக்குது. மகரிஷி அவர்கள் கணியன் பூங்கொன்றனார் தொடங்கினார். அதுக்கு முன்னாடியே பலர் பேசியிருப்பாங்க. உலகு உலகு என்று பேசிய ஒரே சமுதாயம் இந்த சமுதாயம்தான். சரிதானுங்களா? சிலப்பதிகாரத்திலிருந்து மணிமேகலையிலிருந்து உலகம், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் அப்படிதானே சொல்றார் திருவள்ளுவர். எத்தனை இடத்துல உலகத்தை பேசுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்று சொல்கிறார். அப்ப உலகம் தழுவிய ஒரு இனம். அதை மகரிஷி அவர்கள் இன்னும் அற்புதமா உலக சமுதாய சேவா சங்கம்னு வைக்கிறார். இது உலக மக்கள் அனைவருக்குமான சங்கமாக இதை கொண்டு வருகிறார். அவர்களுக்கு உலகம் முழுக்க ஒன்றுதான். மகான்கள் ஜாதியின் பேரிலோ, மதத்தின் பேரிலோ, இனத்தின் பேரிலோ, மொழியின் பேரிலோ, இன்னும் என்னென்னவெல்லாம் இருக்குதோ பிரிவுகள், எந்த விதத்திலும் அவர்களுக்கு பிரிவு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லையற்ற பரத்தை, ஏக பரத்தை, அந்த ஒற்றை வெளியை உணர்ந்தவர்கள், அத்வைதத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கிட்ட பிரிவு கிடையாது. ஏன் உயிர்களுக்குள்ள கூட அவங்க பிரிவை பார்க்க மாட்டாங்க. உயிர்கள் என்ன ஜடப்பொருட்களை கூட அவர்கள் பிரித்து பார்க்க மாட்டாங்க. இறை காட்சியாக பார்ப்பார்கள். அவர்கிட்ட எங்க போய் இனத்தையோ மொழியோ நாட்டையோ வச்சு பிரிப்பு காட்ட முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப மகரிஷி அவர்களுக்கு இந்த உலக மக்கள் அனைவரும் சுதந்திரம் பெற வேண்டும். எதிலிருந்து? இந்த அத்தனை துன்பத்துக்கு காரணம் எது? நம்முடைய மனம்தான், இல்லையா? மனதிலிருந்து தான் அனைத்து துன்பமும் தோன்றுகிறது.
இது பல வருஷமா பல ஞானிகள் சொல்லிட்டாங்க. புத்தர் தொடங்கி, திருமூலர் தொடங்கி, வள்ளலார் வரைக்கும் மனதை பற்றி அவ்வளவு பேசியிருக்காங்க. அப்ப அந்த மனதை மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த மகான்களுடைய சிந்தனைகளுக்கு, சக்தி மிக்க யோக பயிற்சிகளுக்கு இருக்குது, தியான பயிற்சிகளுக்கு இருக்குது. இதை உணர்ந்த மகான்கள் வேற எதுக்கும் போகல. இந்த யோக தியான பயிற்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் இவர்கள் உண்மையான சுதந்திரம் பெற்று, அதுதான் சுதந்திரம். அங்க கிடைக்குன்னு பாருங்க ஒரு சந்தோஷம், அதுதான் உண்மையான விடுதலை, ஆன்ம விடுதலை. இன்னும் நாம் அந்த இதுலேருந்து விடுபடவே இல்லை. அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிறைவு பெற்றது. அப்போ உண்மையான சுதந்திரம் என்பது நம்மிடமிருந்து நாம் சுதந்திரம் பெறுவது. நம்மிடமிருந்து என்பதை விட நம் மனதிடமிருந்து நாம் சுதந்திரம் பெறுவது. அது எப்பொழுது நிகழும்? நம்மை நாம் உணரும் போதுதான் நிகழும். நம்மை நாம் உணராமல் நமக்கு சுதந்திரம் என்பது சாத்தியமில்லை. அது வரைக்கும் நம்ம அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நாம் நினைத்தபடி நம்மால் வாழ முடியல. அப்ப நினைத்தபடி வாழ முடியாத போது பல்வேறு துன்பங்களிலே மாட்டிக்கொள்கிறோம். உடற்பயிற்சி, தியானம், எல்லா பயிற்சியும் முறையா செஞ்சா உடல்ல நோய் வருமா? வராதே. தத்துவ சிந்தனையிலே சரியா இருந்து தற்சோதனை சரியா செஞ்சோம்னா மனதிலே குழப்பங்கள் வருமா? வராதே. நம்முடைய கடமையை சரியாக செய்தால் உறவுகளிலே சிக்கலோ பொருளாதாரத்திலே குறைபாடோ வருமானா? வராது. இதான் உண்மை. அப்ப இந்த மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த தத்துவங்கள் தான் இன்னைக்கு உலக சுதந்திரத்திற்கு அடிப்படை என்று நான் சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆகஸ்ட் 14ஆம் தேதி மகரிஷி அவர்களுடைய சிறப்புகள் என்றே ஒரு 100 விஷயத்தை எடுத்து பேச போறாங்க நம்ம ஆசிரியர்கள். 100 விஷயம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு உடல் நல பிரச்சனை. அப்ப உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு உடற்பயிற்சியை மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை நோய்கள்ல மக்கள் சிக்கி இன்னைக்கு உயிர் வீணாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கு. உறுப்புகள் எல்லாம் வெட்டி வெட்டி வீசிட்டு இருக்காங்க. இல்லையா? சர்வசாதாரணமாக. இப்போ உடல் நலம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப அதற்கான தீர்வாக உடற்பயிற்சியை சொல்றாங்க. வாழ்வியல் முறையில 5 அளவு முறை சொல்றாங்க. இன்னைக்கு குழந்தை பிறக்கமானது. இன்னும் குடும்பத்திலே பாலுணர்வு சார்ந்த பல்வேறு விதமான சிக்கல்களை இன்னைக்கு தம்பதியர்கள் எதிர்கொள்றாங்க. ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லை. அப்ப வித்து சக்தி வீணா செலவு பண்ணக்கூடிய ஒரு இளைய சமுதாயம், அது என்ன வேணா பார்க்கலான்னு சொல்ற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு. இது எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக காயகல்பம் என்ற பயிற்சி. இன்னும் மனக்கட்டுப்பாடு இல்லாததால் போதையிலும் புகையிலும் இந்த சமுதாயம் சிக்கி சின்னாபினம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் தீர்வாக தியான பயிற்சிகள், பல்வேறு விதமான தியான பயிற்சிகள், மனித வாழ்க்கையில் துன்பத்திற்கு காரணமான 6 தீய குணங்களை மாற்றுவதற்கான தற்சோதனை பயிற்சிகள், ஆற்றல் பற்றாக்குறை இன்னைக்கு அபரிவிதமாக இருக்குது, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, இறைவனை பற்றிய விழிப்பு இல்லை, இறை தத்துவ விளக்கங்கள், பிரம்மஞான விளக்க பயிற்சிகள், பெண்கள் இன்னைக்கு அடிமைத்தனமாக நடத்தப்படுகிறார்கள், பெண்களுக்கான சிறப்பை பெறுவதற்கான தத்துவ விளக்கங்கள், மனைவி நல வேட்பு நாள் விழா, உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் கண்டறிந்த வாழ்த்து மந்திரம், மகா மந்திரம், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். புலன் இன்பங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான தியான முறைகள், நுட்பங்கள், அவற்றை பற்றிய உண்மையான விளக்கங்கள், ஜோதிடம் ஜாதகம் என்று சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு பஞ்சபூத நவகிரக தியானம், 9 மைய தியானம். யோசித்து பாருங்க. போர்களிலே துன்பப்பட்டிருக்கிற உலக நாடுகள், உலக மக்களுக்காக போரில்லா நல்லுலகத்திற்கான தத்துவங்கள், வழிகாட்டுதல்கள்,
நடைமுறை திட்டங்கள் கூட அதுக்கு இருக்கு. குழந்தை வளர்ப்பிலே பல்வேறு பிரச்சனைகளை இந்த சமுதாயம் எதிரும் குழந்தை வளர்ப்புக்கான திட்டங்கள், விஞ்ஞானம் இன்று எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தை பற்றிய தெளிவான விளக்கம், விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்ததற்கான ஒரு பார்வை. இன்னும் மக்கள் ஜாதி, மதம், இனம், மொழியால் இன்னை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்தினோட நிலையை பாருங்க. எத்தனை கொலைகள்! பக்கத்தால் நான் அடிக்கடி சொல்வேன், இனப்படுகொலை. அந்த மாதிரி ஒரு இதை நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி பல நாடுகளில் நடந்திருப்பதாக செய்தி இருக்கிறது. இன்னைக்கு தமிழருவி மணியன் ஐயா கூட ஒரு புத்தகத்தை பேசினார். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சா உங்க கண்ணில் ரத்த கண்ணீரே வரும். அந்த அளவுக்கு கருப்பு இனத்தவர்கள் அமெரிக்காவிலே துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார். மாட்டினும் கீழாக மனிதர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார். என்ன இன வெறி இல்லையா? அதானே. இப்ப வேதாத்திரியம் என்பது இது அனைத்திற்குமான ஒரு தீர்வாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலக நாடுகளில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வாக இந்த தத்துவம் இருக்கிறது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு உலக பொதுமறைக்கு இணையான ஒரு பொதுமறையாக வேதாத்திரிய பொதுமறை நிச்சயமா வரும். வேதாத்திரியம் உலகத்தினுடைய இரண்டாவது பொதுமறையாக வெளிப்படும். அந்த அளவிற்கு ஆழமான தத்துவங்களை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த உலகம் உய்வு பெறணும். 14 திட்டங்கள். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு, வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு, நீதிமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தீர்வு, ஒரு அரசியல் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தீர்வு, ஒரு சினிமா துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தீர்வு எல்லாம் எழுதியிருக்கார் மகரிஷி. ஓருலக ஆட்சியினுடைய முக்கியத்துவம் அப்படி வந்ததுன்னா மக்களுக்கு எவ்வளவு நன்மை வரும். ஒரு அணு விஷத்தினுடைய பாதிப்பு எவ்வளவு. அணு விஷம்னு ஒரு நூல் நாடகமே எழுதியிருக்க. எவ்வளவு பெரிய விஷயம். கல்வி முறையிலே இன்னைக்கு எவ்வளவு ஒரு மாற்றம் நமக்கு தேவையா இருக்குது. இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி பள்ளிகளிலே பாடத்திட்டங்களாக வர வேண்டிய கல்வி. நான் 3 நாள் இங்க வகுப்பு எடுக்கிற அடிப்படை பயிற்சியில உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, ஆன்மானா என்ன, இறைவனா யாரு, வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இது அப்படியே கொண்டு போய் பாடத்திட்டத்தில் வைக்கணும். ஆமாம்மா, அதுக்கு தான் மகரிஷியும் போராடினாங்க. ஒரு பாடம் இந்த ஆன்மீக யோக வாழ்வியல் கல்வியாக இருக்க வேண்டும். அது எல்லா மதத்தில் இருக்கிற ஞானிகளும் கொண்ட கருத்துக்களை தொகுத்து அங்கு வழங்கப்பட வேண்டும். ஒரு பாடம் இருக்கணும், போதும். நீங்க மற்ற 7 சப்ஜெக்ட் வச்சுக்கோ. இதற்கு மகரிஷி பாடத்திட்டத்தை வேதாத்திரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன் விஷன் என்ற ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்து கொடுத்து 6 மாதம் அங்கேயே குருகுல கல்வியாக அவர் நடத்தி அதையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கார். அப்ப இந்த மனித குலம் உய்வு பெற வேண்டும் என்றால் சிந்தனையிலே அவர்கள் உயர வேண்டும், அறிவிலே அவர்கள் முழுமை பெற வேண்டும், அறிவிலே விடுதலை பெற வேண்டும். அறியாமை என்ற இருளிலே இந்த உலகமே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகமே சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சினிமா படத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் போய் எதுக்கு அப்படி தெரியல. அது ஒரு மாயை. மாயை போகலாம் பார்க்கலாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல. அது என்ன ஒரு வெறித்தனமான, அதுக்கு ஏதாவது ஒரு விவேகானந்தர் வர்றாரு, நம்ம நாட்டுக்காக ஏதோ பண்றாரு, ஒரு அப்துல் கலாம் ஐயா வர்றாங்க, அவர் நாட்டுக்காக வாழ்க்கையை கொடுக்குறாரு. அப்படி இருப்பவர்களுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா பரவாயில்ல. யாரையும் குறைத்து மதிப்பிடல. இந்த சமுதாயத்தினுடைய தன்மை பாருங்களேன். இளைஞர்கள் எங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் எங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பல பேரண்ட்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியுறாங்க.
பையனை பிள்ளை வச்சு சமாளிக்க முடியல. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டி அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிருது. குழந்தைகளுக்கே என்ன பண்ணுறதுனே தெரில. சரிங்களா? பேரண்ட்ஸுக்கு எப்படி குழந்தைய வளர்த்தணும்னு தெரியல. குழந்தைகளுக்கு எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. என்னவோ நடக்குது. இதோ பாடுவாங்களே, என்னமோ நடக்குது உலகத்திலே, ஒன்றுமே புரியலை, மர்மமாக இருக்குதுங்கிற மாதிரி என்னவோ நடக்குது. பிறந்த குழந்தைக்கு கேன்சருங்கிறான், பிறந்த குழந்தை மனநல பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறான், ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறான், என்னென்னவோ சொல்றான். என்னதான்டா நடக்குது? ஏன் குழந்தையை பத்தின அவேர்னஸே இல்லை. பெண்மையினுடைய மேன்மை சொல்லப்படல, ஒரு குடும்பத்தோட வேல்யூ சொல்லப்படல, பெற்றோருடைய வேல்யூ சொல்லப்படல, கல்வியினுடைய வேல்யூ சொல்லப்படல. எந்த அறிவுமே இல்லாம இருக்குதே. எப்படி மீட் எடுத்துட்டு வர்றது? ஒரு ஒழுக்க பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கா? எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. உலகத்திற்கே வழிகாட்டிய ஒரு இனம் இன்னைக்கு நோயிலும் மன பிரச்சனைகளிலும் சிக்கி செத்து கொண்டிருக்கு. உலகத்திற்கே வழிகாட்டிய இனம். இயேசு பிறந்ததற்கு பின்பு 500 ஆண்டுகளுக்கு தோன்றியது ஆங்கில மொழி என்று சொல்கிறார்கள். இயேசு பிறந்ததற்கு பிறகு 2025, அப்ப 500வது ஆண்டிலே தான் ஆங்கிலம் பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு தமிழினுடைய மிக தொன்மையான இலக்கிய நூல் தொல்காப்பியம் இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழனுடைய ஆகச்சிறந்த இலக்கிய நூல் தொல்காப்பியம் இருந்திருக்கிறதுன்னா அப்ப அவன் எவ்வளவு தலை சிறந்த ஞானவானாக இருந்திருக்கும். உலகிற்கே வழிகாட்டியவன் அவன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார். இந்த ஒற்றை வரிக்குள்ள அத்தனையுமே முடிச்சுட்டாரு பாருங்க. யாதும் ஊரே, எல்லாம் என்னுடைய ஊருப்பா. யாவரும் கேளீர், எல்லாம் என்னோட சொந்தக்காரன். இந்த விரிவு அவனுக்கு வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மொத்த ஞானத்தையும் 2 வரியில் இறக்கி வச்சுட்டா. அதுக்கு மேல ஒன்னும் பேசுறதுக்கு தத்துவமே இல்லை உலகத்தில். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க எத்தனை நூலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த ஒற்றை வரிக்கு மேல நீங்க செய்தியே சொல்ல முடியாது. மகிழ்ச்சி அதைத்தான் சொல்ற. இரண்டொழுக்க பண்பாடு. ஒழுக்கத்தை போதிக்கிறார், கடமையை போதிக்கிறார், ஈகையை போதிக்கிறார். சினம் தவிர்ப்பதற்கு ஒரு பயிற்சி, கவலையின்றி வாழ்வதற்கு ஒரு பயிற்சி, பேராசையை தவிர்ப்பதற்கு ஒரு பயிற்சி, எல்லாவற்றுக்கும் மூலமான எண்ணத்தை ஆராய்வதற்கு ஒரு பயிற்சி. எங்க போறது இல்லையா? அப்ப ஒரு மனிதன், நான் இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய மனதிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும். அதான் உண்மையான சுதந்திரம். அங்கதான் மனித வாழ்க்கையில மகிழ்ச்சி, இன்பம், அமைதி, ஆனந்தம் எல்லாம் கொட்டி கிடக்குது. அப்ப அதை நோக்கி நம்மை கொண்டு செல்பவர்கள் மகான்கள், ஞானிகள். அந்த வழியிலே வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், தவ நெறிகள், யோக பயிற்சிகள், இது எல்லாமே மனித குலத்தை உயிர்ப்பதற்காக அவர் கொடுத்தது. இன்னைக்கு மனித குலம் அதை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும். நம் குருவுக்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை என்பது இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அவர்கள் காட்டிய வழி, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் பிறர் துன்பம் போக்குவதற்கான ஒரு செயலை நம் வாழ்வினுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும்.
இன்னும் இதை மிக வேகமாக உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மிக வேகமாக உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே அதற்கு தீர்வை கொடுப்பது வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்ப இந்த உலகம் ஒன்று, நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள், நாம் ஒருவர் சண்டையிட்டு அழித்து கொள்ள வேண்டாம், இந்த ஒற்றை உலகிலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இறையாற்றல் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த ஒரு புரிதல் வந்துட்டாலே உலகத்துல பிரச்சனையே இல்லை. 800 கோடி இல்ல 8000 கோடி பேர் வந்தாலும் இந்த உலகம் சாப்பாடு போடும், வாழ்வுக்கான தேவையை கொடுக்கும். மனிதனுடைய பேராசையால் இன்னைக்கு இவ்வளவு துன்பங்கள் விளைந்திருக்கிறது. தானையும் அழித்து தன்னையும் அழித்து தன்னை சார்ந்த இயற்கையும் அழித்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறோம். அப்ப இதிலிருந்து எல்லாம் விடுதலை கிடைத்தால்தான் மனித வாழ்க்கையில உண்மையான சுதந்திரம் என்பது நடக்கும். சரிங்களா? உடல்ல நோயின்றி இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் நம்மகிட்ட இருக்கணும், மன அமைதி இருக்கணும், பொருளாதாரம் தேவையான அளவுக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் அடிப்படை என்ன? நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதற்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ மனதிலிருந்து சுதந்திரம் பெற வேண்டும், அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கான பயிற்சிகளைத்தான் மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. எனவே அவர் தோன்றிய நாள் உலக சுதந்திர தின நாளாக இருக்கும். உலக ஆன்மாக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன் ஃபியூச்சர் மகிழ்ச்சி சொல்றாங்க, உலக சமாதானம் நிகழும், உலக சமாதானம் நிகழும், உலக அமைதி வரும். சரிங்களா? அதற்கெல்லாம் வித்து இட்டாச்சு. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது இயற்கையில். கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் எடுக்கலாம். சரிங்களா? நாம் இன்னும் தீவிரமா வேலை செய்தா முன்னாடி கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்ப அந்த விதத்தில் அனைவருக்கும் அட்வான்ஸா இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அந்த அன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு அவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கும் மேலாக மகரிஷி அவர்களுடைய பிறந்த தினம் மிக சிறப்பாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம எல்லாம் கொண்டாடணும். நல்ல சந்தோஷமா அந்த அன்னைக்கு எந்திரிச்சு, நல்லா காலையில் எந்திரிச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி குருவுக்கு காணிக்கை கொடுத்து, இன்னும் உங்களால் முடிஞ்சு அப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. தயவு செஞ்சு ரெகுலராக வாட்ஸ்அப் பார்க்காதவங்களும் பாருங்கள். அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு பேசியிருக்கோம். இன்றைக்கி எல்லாம் மேக்ஸிமம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8500க்கு மேற்பட்ட ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் இப்போ பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பரிசாக கொடுங்க. மகிழ்ச்சியை பற்றின ஒரு அவேர்னஸ் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே போகும். ஒரு ஸ்வீட் வாய்ப்பு இருந்தால் வாங்கி பக்கத்து வீடுகளுக்கு கொடுங்க. உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 20 வீடுகள் 30 வீடுகளுக்கு கொடுங்க. சரிங்களா? யார் யாரோட பர்த்டேவெல்லாம் கொண்டாடுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரியா? ஒரு நடிகருக்கு ஒரு பர்த்டே கொண்டாடப்படுகிறது, தவறில்லை. சரியா? ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பர்த்டே கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்தை உயிர்ப்பதற்காக இவ்வளவு பெரிய ஞானி நமக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பர்த்டேவை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். யார் கொண்டாட முடியும்? அவருடைய பெருமையை தெரிந்தவர்கள் தான் கொண்டாட முடியும். அவர்களால் நன்மை பெற்றவர்கள் தான் கொண்டாட முடியும், கொண்டாட வேண்டும். நம்ம மூலமாக தான் இது எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த பொறுப்பு, அந்த கடமை நம்மகிட்ட இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு, சரிங்களா, இதை நல்லா சிறப்பாக ஏற்பாடு செய்யுங்க. குறிப்பாக ஆகஸ்ட் 14 அந்த அன்னைக்கு 17 மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி இருக்கும். 17 மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி இருக்கும். அந்த நிகழ்வில் மதியம் 12 மணிக்கு நம்முடைய இருதய சிறப்பு மருத்துவர், உலக புகழ் பெற்ற
நமது சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து அந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொடுங்க. ஐயா அவங்க எப்போவுமே ஆகஸ்ட் 14 மகிழ்ச்சி பர்த்டேனா என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம ஜூமில் வந்து அல்லது நம்ம நேரடியாக கூப்பிட்டா நேரடியாக வந்து அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இறைவன் குருவுடைய கருணை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க இருக்கிற நிலைக்கும் நாம் இருக்கிற நிலைக்கும் அவங்களாம் வந்து பேசணுன்னால அவசியமே இல்லை. இந்த முறை ஐயாவே கூப்பிட்டாங்க. போன தடவை ஆகஸ்ட் 14 டேட் கொடுத்துருக்கீங்க, நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன். அவங்களே கூப்பிட்டாங்க, ஆகஸ்ட் 14 டேட் கொடுத்துருக்கீங்கப்பா, நான் வந்துடுறேன், டேட் நான் நோட் பண்ணியிருக்கேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. இதை நிறைய பேருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் முக்கியம். அவங்க வர்றது முக்கியம்தான், பட் அவங்க வர்றதை நம்ம பயன்படுத்தணும். ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு இந்த தகவல் போகணும். கூலி படத்தினுடைய தகவல் போகிறது மாதிரி இது போகணும். சரிங்களா? அப்போ நல்ல விஷயம் மக்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ அதற்குள்ள நீங்கள் எல்லாரும் நம்மால் முடிஞ்ச முயற்சியை செய்யுங்க. அந்த அன்னைக்கு ஃபுல் டே நிகழ்வு இருக்கும். மகிழ்ச்சியோட நோக்கம் இந்த உலக அமைதியாக இருக்கணுங்கிறது. அதற்கு அவர் கொடுத்த மந்திரம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இதை உணர்வுபூர்வமாக சொல்லுங்கன்னு சொன்னது. காலையில் 4:30 4லிருந்து இரவு 9 வரைக்கும் 17 மணி நேரம் நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் நம்ம உலக நல வேள்வி சொல்லுவோம். நீங்கள் அந்த அன்னைக்கு முழுக்க முடிஞ்சால் மௌனம் இருங்க. மௌனம் இருந்து இந்த உலகத்தை நினைத்து வாழ்த்துங்க. பேச வேண்டிய தேவைக்கு மட்டும் பேசுங்க. மக்களுக்கு விஷ் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, இந்த வையகத்தை வாழ்த்தி கொண்டே இருங்க. அதுதான் நம்ம குருவுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய காணிக்கை, கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அன்னைக்கு நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அந்த அன்னைக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம தாத்தா ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருந்து அவர் நிறைவு பெற்றிருக்கிறார், அவரை உலகமே கொண்டாடுதுன்னா அந்த ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட இருக்கணும். சந்தோஷம் இருக்கணும். சரிங்களா? சரி, அந்த விதத்தில் ரொம்ப ஒரு மகிழ்வான நிகழ்வாக கரெக்டாக குரு தினத்தில் வருது. வியாழக்கிழமை குரு தினத்தில் வருது அந்த நிகழ்வு. அதையும் நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. மதியம் அதில் குரு உணர் தவம் 12 மணிக்கு இருக்கும். எப்பவும் போல் 9 மணி, 5 மணி, 3 மணி, 6 மணிக்கெல்லாம் தியானங்கள் சிறப்பாக நடைபெறும். தியானத்தை தொடர்ந்து மகரிஷி பற்றிய ஒரு அற்புதமான தகவல்களை நம்ம இறை ஆசிரியர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மகரிஷி அவர்கள் கொடுத்த ஞானத்தை நமக்கு விளக்கி கூற இருக்கிறார்கள். அது எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்லா உலக நல வேள்வி சொல்லுங்கள். அந்த அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வோம். நல்லா பயிற்சியில் ஈடுபடுவோம், தொண்டு செய்வோம் என்று கூறி இந்த உரையை நம்ம நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு,